வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, கதையோட டாபிக் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். என்னன்னு கேட்டா, எனக்கு 2 கணவர். நான், எங்க 2 கணவர். நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே அறையில இணஞ்சு, பிணஞ்சு என்ன பண்ணோம்? அதாவது விடிய விடிய கதற கதற என்ன பண்ணோன்ற ஒரு சம்பவம் தான் இது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேர் தான் சந்தியா. என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பேர் சுரேஷ். என் செகண்ட் ஹஸ்பண்ட் பேர் செல்வா. எல்லாருமே ஒரு பையனுக்கு 2 மனைவி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என் வாழ்க்கை கொஞ்சம் மாறாக எனக்கு 2 கணவர் அமைவது ஒரு வரமாக தெரிஞ்சது. அதாவது நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன். எப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கல்யாணம் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னு கேட்டால், நான் ஒரு பையனை காதலித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் இன்னொரு பையனை பார்த்து நான் லவ் பண்ணதை மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நானும் என் முதல் கணவரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் என் முதல் கணவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணதுக்கப்புறம் தான் இவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த பையன் கல்யாணம் பண்ணாமல் தனியாக தான் வாழ்கிறான். அதாவது என்ன நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கான்றத என் கணவருக்கு தெரிய வந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட என் கணவர் என்கிட்ட வந்து பொறுமையாக கேட்டார். "நீ யாரை காதலிச்ச? என்ன ஏதுன்னு?" நான் சொன்னேன், "இல்லை, நான்லாம் காதலிக்கலைன்னு." அப்புறம் தான் சொன்னார், "எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ யாரை காதலிச்சேன்னு சொல்லு. நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லி பொறுமையாக என்கிட்ட பேசினார். நான் அப்போ சொன்னேன், "ஆமாம், நான் காலேஜ் படிக்கும்போதே காதலித்தேன். அந்த காதலிச்சதை மறைச்சி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ற மாதிரி. அப்போ என் கணவர் என்கிட்ட வந்து சொன்னார், "சரி, நீ வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்டார். ஏன்னு கேட்டால், எங்களுக்கு குழந்தையின்மை என்பது இல்லை. எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணியும் எங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை பிறப்பதற்காக எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதன் காரணமாக என் கணவர் சொன்னார், "நீ உன்னுடைய காதலனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்டார். நான் சொன்னேன், "இல்லைங்க, அதெல்லாம் வேணாம். எனக்கு நீங்கள் மட்டும் போதுன்ற மாதிரி சொன்னேன்." அவர் தான் சொன்னார், "இல்லை, பரவாயில்ல. உன் விருப்பம்தான். உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கும்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை." அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நான் என்ன கேட்டேன்னா, "சரி, நான் இப்போ 2வது கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களான்னு?" கேட்டேன். "ஆமாம்." அப்படின்னாரு. நான் அப்போ என்ன சொன்னேன், "இல்லை, எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு நீங்களும் வேணுன்ற மாதிரி சொன்னேன்." அதற்கு அவர், "வாய்ப்பே இல்லை. என்னால் முடியவே முடியாதுன்ற மாதிரி சொன்னார்." சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். திரும்ப இந்த விஷயத்த சரி இன்னையோட விட்டுறலாம். நம்ம 2 நாள் கழிச்சு பேசிக்கலான்ட்டு 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிஸ்னஸில் நல்லா பணம் வந்துச்சு. அப்போ வந்து அவர் சந்தோஷமாக இருக்கார் கேட்டேன். எனக்கு அவரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறார். நீங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரும் சம்மதிச்சு ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னுடைய முன்னாள் காதலனை போய் பார்த்து பேசி அவனும் கல்யாணத்துக்கு ஏற்றுக்கிட்டான். அதே மாதிரி நாங்கள் அடுத்த 2 மாசத்துல கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த அன்னைக்கு நைட்டு என் கணவர் என்னுடைய 2வது கணவர் ரூம்ல அனுப்பி வச்சாரு. அதாவது எனக்கு அன்னைக்கு நைட்டு 2வது கணவர் கூட முதல் இரவு. என் கணவரே பூ, பழம், அல்வா இது மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கி என்ன அனுப்பி வச்சாரு. எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தது. ஆனா என்னால அதை எப்படி கையாள்றதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு முதல் புருஷனும் முக்கியம், 2வது புருஷனும் முக்கியம். அதன் காரணமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அன்னைக்கு வேற வழி இல்லாம என்னுடைய 2வது கணவர் கூட அன்னைக்கு ரூம்குள்ளே போனேன். அன்னைக்கு ரூம்குள்ளே போனா அவர் என்ன பொறுமையா கைய அங்க இங்க வச்சு பொறுமையா அணைச்சாரு. அணைச்சு அங்க இங்க தொட்டு தொட்டு என்ன முழுமையாக ஒரு திருப்தி அடைய வச்சாரு. சரி, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்னுடைய முதல் கணவர் தனியா தான் இருந்தாரு. அன்னைக்கு எனக்கு என் முதல் கணவரும் இதே இடத்துல பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாரி தோணுச்சு. ஆனா அது வாய்ப்பே கிடையாதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டா, என்னுடைய 2வது கணவரும்
முதல் கணவரும் அந்த அளவுக்கு பழக்கம்லாம் கிடையாது. என்னதான் என்னன்னு பேசிப்பாங்க அவ்வளோதான். நாங்க எங்க ஊரெல்லாம் ஒதுக்கி வாழ்றதுனால, நாங்க எப்படி இருக்கோம், என்ன பண்றோம், எனக்கு யாரு கணவர் அப்படின்றது எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு பிரச்சனை இல்லாம தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனா, ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் என்னுடைய முதல் கணவனோ, 2வது கணவரோ கொஞ்சம் நல்லா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இனிமேல் ஒரே ரூம்ல தூங்கலாமான்ற மாரி சொன்னாங்க. ஆனா, அதுக்கு நான் ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருந்தது. அதாவது நான் எப்படி இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன்னு கேட்டா, என் முதல் கணவர் கூட 3 நாள் ரூம்ல இருப்பேன். 2வது கணவர் கூட 3 நாள் ரூம்ல இருப்பேன். மீதி 1 நாள் நான் என் தனி அறையில நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். ஏன்னா 3 நாள் இவரும் என்ன விடமாட்டாரு. அடுத்த 3 நாள் அவரும் என்ன விடமாட்டாரு. இதன் மாதிரியான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டுருந்தேன். அதாவது இந்த 3 நாள் அவரு கூட முழுமையாவும், அடுத்த 3 நாள் இவரு கூட முழுமையாவும் வாழ்ந்துட்டு இருந்தது. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா, வாரத்தில 6 நாள் பண்றதுக்கு என் உடம்பு சுத்தமா தாங்கல. சரி இது செட் ஆவாதுன்ற மாரி நானே அன்னைக்கு சாப்பிடும்போது அவங்க 2 பேரையும் சொல்லிட்டேன். என்னால உங்க கூட 3 நாளும், இவரு கூட 3 நாள் இருக்க முடியல. என் உடம்பும் சுத்தமா தாங்க மாட்டேங்குது. வேணா வாரத்தில 2 நாளோ, 3 நாளோ நம்ம பிரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னேன். அவங்க என்ன அப்படி சொல்ற அப்படின்ற மாரி கேட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு எடுக்கலான்னு நாங்க 3 பேரும் போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு திரும்பி அவங்க உட்காந்து, சரி நம்ம ஆனா ஒரு முடிவு எடுப்போம். இனிமேல் நம்ம ஒரே அறையில படுத்து தூங்கலாமான்ற மாரி கேட்டாங்க. நான் அதுக்கு சரி ஓகே பரவால்ல அப்படின்ற மாரி சொன்னேன். அன்னைக்கு நைட்டும் ஆச்சு. நைட்டு அறைக்கு வந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து என்னோட முதல் கணவரும் பூ, பழம், அல்வா வாங்கிட்டு வராரு. 2வது கணவரும் பூ, பழம், அல்வா வாங்கிட்டு வராரு. சரி என்னது இது 2 பேரும் வாங்கிட்டு வராங்களே! 2 பேரும் சட்டை இல்லாமயும் வந்தாங்க. எனக்கு பார்த்தோனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் அப்போ அவங்க என்கிட்ட வந்து, "இன்னைக்கு நம்ம பண்ணலாமான்னு" 2 பேரும் ஒரே நேரத்தில கேட்டாங்க. நான் கேட்டேன், "எப்படி நம்ம 2 பேரும் அதாவது நீங்க 2 பேர், நான் ஒரு ஆள் எப்படி பண்ண முடியுன்ற" மாரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "அதுதான் நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் தனித்தனியா தானே பண்ணோம். இப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருந்தது. ஆனா, எனக்கு 2 பேருமே கணவர் தான். அதனால நானும் ஒத்துக்கிட்டு, சரி இன்னைக்கு வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். என்னன்னா, அவங்களோ என்னுடைய முதல் கணவருக்கு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம 3 பேரும் ஒரே நேரத்தில குளிச்சுட்டு வந்து பண்ணலாமா? அப்படின்ற மாரி கேட்டாரு. அதாவது ஒரே நேரத்தில குளிக்கணும்னு. சரி நானும் சொன்னேன், வாங்க குளிக்கலாம் அப்படின்ட்டு போய் பாத்ரூம்ல நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா குளிச்சோம். குளிச்சுட்டு ஹால்ல ஏசி போட்டு சாரி பெட்ரூம்ல ஏசி போட்டு வந்து படுத்தோம் பெட்ல. 3 பேரும் என்ன மாத்தி மாத்தி அதாவது ஒரு ஆள் முன்பக்கமும், ஒரு ஆள் பின்பக்கம்ன்ற மாரி என்ன மாத்தி மாத்தி பண்ணாங்க. எனக்கும் ஓரளவுக்கு மேல சுத்தமா தாங்க முடியல. நானும் ரொம்ப உச்சக்கட்ட நிலைக்கு போயிட்டேன். நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இது தான்டா வாழ்க்கை அப்படின்ற மாரி. ஆனா, இது தப்புதான்றது தெரிஞ்சாலும், இதுல ஒண்ணும் தப்பில்ல. ஏன்னா, எனக்கு 2 பேருமே கணவர்ன்ற மாரி நான் ஏத்துக்கிட்டு போனேன். இதே மாதிரி என்ன வாரத்துல 3 நாள் மட்டும் நாங்க இதே மாரி ஒரே அறையில தூங்குவோம். அதாவது வாரத்துல 3 நாள் மட்டும் என் கூட 2 கணவரும் படுத்து தூங்குவாங்க. அந்த 3 நாளும் என்ன வச்சு கதற கதற விடிய விடிய செய்வாங்க. அதே மாரி தான் இருக்கும். மீதி 4 நாள் நான் என் அறையில எனக்கு புடிச்ச மாரி நான் நிம்மதியா, எனக்கு சுயமா எனக்கு நானே பண்ணிக்கிட்டு தூங்கிருவேன். ஏன்னா எனக்கும் எனக்கு நானே பண்ணிக்கலனா தூக்கமே வராது. இதே மாதிரி நாங்க வாரத்துல 3 நாள் மட்டும் பண்ணி, நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க குடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும், வியூ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு புத்துணர்ச்சி தரும். சரி நண்பர்களே, நாளைக்கு நல்ல வீடியோல பார்ப்போம்.